சென்னை கொடுங்கையூரில் இளைஞரிடம் செல்போன் பறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர். எழில் நகரைச் சேர்ந்த மணிகண்டன் கல்லூரியில் படித்துக் கொண்டே பகுதி நேர வேலையும் பார்த்து வருகிறார். இந்நிலையில் வேலை முடிந்து இரவு தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஆட்டோவில் வந்த 2 பேர் இவரது செல்போனை கண் இமைக்கும் நேரத்தில் பறித்து சென்றனர். மணிகண்டன் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் செல்போன் லொகேஷனை வைத்து அமுல்ராஜ், சந்தோஷ் எனும் 2 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். ஆத்தூர் சுங்கச்சாவடியில் தனியார் பேருந்தில் கொண்டுவரப்பட்ட சுமார் 4.5 கோடி ரூபாய் ஹவாலா பணம் சிக்கியது. தனியார் பேருந்தில் ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக செங்கல்பட்டு மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் ஆத்தூர் சுங்கச்சாவடிக்கு வந்த தனியார் பேருந்தை சோதனை செய்த போலீசார் மதுரையைச் சேர்ந்த கணேசன், சென்னையைச் சேர்ந்த அம்பரோஸ் ஆகிய இருவரிடம் இருந்து 5 பைகளில் ரூபாய் 4 கோடியே 42 லட்சம் ஹவாலா பணத்தை கைப்பற்றினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள பெரிய ஓங்காளியம்மன் கோவில் கடந்த 30 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேகம் செய்ய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் கட்டுமான பணிகளின் போது கோவிலின் கருவறை தரைதளத்தில் கிரானைட் கல் பதிப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அப்படி தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிதிலமடைந்த பழமையான மண் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் அறிந்து பெரிய ஓங்காளியம்மன் கோவிலுக்கு படையெடுத்த ஊர் பொதுமக்கள் கண்டெடுக்கப்பட்ட சுவாமி சிலையை ஆர்வத்துடன் பார்த்து தரிசனம் செய்தனர். சேலம் கச்சுப்பள்ளியில் 60 ஆண்டுகளாக வறண்டே கிடந்த ஏரி விவசாயிகளின் தொடர் போராட்டத்தால் மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. சுமார் 55 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி கடந்த 60 ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல் வறண்டே கிடந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் நிரப்பும் திட்டத்தின் மூலம் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை செயல்படுத்த கோரிக்கை வலுத்தது. தற்போது தண்ணீர் வந்துள்ளதால் விவசாயிகள் உற்சாகமடைந்துள்ளனர். கோவையில் ஆபத்தை உணராமல் மினி பஸ்ஸின் படிக்கட்டுகள் மற்றும் பின்புற ஏணியில் இளைஞர்கள் தொங்கிக் கொண்டு பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவையில் மினி பேருந்து வசதி அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டது. காலையில் வேலைக்கு, பள்ளி, கல்லூரிக்கு செல்பவர்கள் பேருந்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் காலை இருகூரிலிருந்து ஏஜிபுத்தூர் வழியாக மாநகர பகுதிக்கு வந்த பேருந்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டுகள் மற்றும் பின்புற ஏணியில் தொங்கியவாறு பயணம் செய்தனர். இதன் வீடியோவை பகிர்ந்து அசம்பாவிதம் நடக்கும் முன் மாவட்ட நிர்வாகம் இதில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் கோரிக்கை எழுந்துள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் நன்கொடையாக பேட்டரி வாகனம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு தினசரி ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோவில் கிரிவல பாதையில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு சிரமமாக இருந்த நிலையில் தற்போது டிவிஎஸ் நிறுவனம் பேட்டரி வாகனத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளது. பேட்டரி வாகனம் மூலம் எளிதாக சென்று வர முடியும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.